வெல்கம் விவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 11. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1:59 ஆகுது. ஆக்சுவலாக இன்னைக்கு லைவ் ட்ரேடிங்கை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ 27 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. சென்செக்ஸ் ஒரு 139 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. நாம் இன்னைக்கு இன்ட்ராடேக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கோம். டிசிஎஸ், பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல், ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபி, பஜ் ஃபினான்ஸ், விப்ரோ, டெக் மகேந்திரா, HCL டெக், இந்த 9 கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடேக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்னென்ன பொசிஷன் இருக்குன்றதை செக் பண்ணுவோம். இப்போ இந்த 9 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கம்பெனி வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதில் இன்ஃபி, ஐசிஐசிஐ பேங்க், டாடா ஸ்டீல் இந்த 3 பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு, லாஸில் புக் பண்ணியிருக்கோம். இன்ஃபி 357 ரூபாய் லாஸில் இருக்கு, ஐசிஐசிஐ 261 ரூபாய் லாஸில் இருக்கு, டாடா ஸ்டீல் 757 ரூபாய் லாஸில் இருக்கு. இப்போ விப்ரோ, டெக் மகேந்திரா மட்டும் பொசிஷன் லாங்கில் இருக்கு. டிசிஎஸ், HCL டெக், பாரதி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 வந்து ஷார்ட்ல இருக்கு. இப்போ எம்டிஎம் பாருங்க 757 ரூபாய் லாஸ்ல இருக்கு. பாருங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இது வந்து இப்போ 2 மணியோட நிலவரம் தான். ஆக்சுவலாக நமக்கு இன்னும் 1.5 மணி நேரம் மார்க்கெட் இருக்கு. இந்த 1.5 மணி நேரத்தில் என்ன வேணாலும் ஆகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மைனஸ் அதிகமாகவும் ஆகலாம், அப்படி இல்லைனாக்கா இந்த மைனஸ் ரெக்கவர் ஆகிட்டு நமக்கு ப்ராஃபிட்டில் கூட வரலாம். நம்ம இதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சாஃப்ட்வேருக்கும் இந்த சாஃப்ட்வேருக்கும் கொஞ்சம் டிஃபராக இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெப் பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம், வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணுறது. இது வந்து டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்ம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சேம் தான். இது நம்ம பார்ட் டைமாக பண்ணுற ட்ரேடிங்கோட அக்கௌண்ட்டு. இப்போ நம்ம ஃபுல் டைம் பண்ணுற ட்ரேடிங்கோட அக்கௌண்ட்டையும் செக் பண்ணிக்கோம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப் பிளாட்ஃபார்ம் சேம் நம்ம அதை பார்த்தோம் இல்லைங்களா, 8 கம்பெனி சேம் அதே தான். இப்போதைக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா 816 ரூபாய் இருக்குது. ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா எவ்வளோ லாஸ் ப்ராஃபிட் இருக்குன்றது அதையும் செக் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக இது நம்ம ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 7 பொசிஷன் கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு 2700 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், 2700 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னும் நமக்கு 1.5 மணி நேரம் மார்க்கெட் இருக்குது, என்ன வேணாலும் ஆகலாம். இப்போ நமக்கு அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்திருக்கு அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு வந்துடுவோம். நமக்கு இன்னையோட 18வது நாள் ரன்னிங்கில் இருக்குது. இன்னைக்கு அமௌண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1,62,133 ரூபாய் 87 காசு அமௌண்ட்டாக இருந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ 16,796 ரூபாய் 8 காசு இருந்திருக்கு. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,78,929 ரூபாய் 95 காசு இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டு செப்பரேட்டாக போட்டிருக்குது. இப்போ ஃபுல் டைம்னு பார்க்கும்போது 1,77,911 ரூபாய் 84 காசு இருக்கு. இப்போ கரண்ட்ல இருக்கிற பொசிஷன் பாருங்க. பார்ட் டைம் இது 1,78,921 ரூபாய் 95 காசு. அதே போல ஃபுல் டைம் பாருங்க 1,77,911 ரூபாய் 84 காசு. நமக்கு இப்போ ஹோல்டிங்ஸ்ன்னு பார்க்கும்போது ரேடியோ சிட்டி இந்த பொசிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கு, 23 ரூபாய் 5 காசுக்கு வாங்கியிருக்கோம். இப்போ கரண்ட்ல எவ்வளோ இருக்கு அதையும் செக் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கின ரேட்டுக்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கு, 23 ரூபாய் 5 காசு தான் இருக்கு. இன்னோட ஹை பார்த்தீங்கன்னா 23 ரூபாய் 20 காசு இருக்கு. இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவர் பண்ணிடலாம், ஏன்னா இதில் வந்து மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிடுவோம். ஓகே, நமக்கு மார்க்கெட் முடியும் போது நமக்கு என்ன பொசிஷன் இருக்கு, நெட் பொசிஷன், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடிங். இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 ஸ்டாக்குமே கிடைச்சிருக்கு நமக்கு ஃபுல்லாக. நெட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு ஒரு 3 ஸ்டாக்ல வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கோம், 6 ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 1962.33 காசு வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு முன்னாடி காட்டும்போது பார்த்தீங்கன்னா 2,700 ரூபா ப்ராஃபிட்ல இருந்தது. இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 ரூபாய் இறங்கி 1962.32 காசு இருக்கு. இதே நம்ம பார்ட் டைம் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 800 ரூபாய் நமக்கு லாஸ்ல இருந்தது. இப்போ என்ன பொசிஷன் இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து பார்ட் டைமோடது. பார்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 800 லாஸ்ல பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 478 ரூபா 90 காசு லாஸ்ல வந்து புக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் அதையும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு. ரேடியோ சிட்டி 7ஆம் தேதி நம்ம பை பண்ணியிருக்கோம், 23 ரூபாய் 5 காசு. இன்னைக்கு கவர் பண்ணியாச்சு, 23 ரூபாய் 20 காசு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம எடுத்த 5 பொசிஷனுமே பார்த்தீங்கன்னாப்பா க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த பொசிஷனும் கிடைக்கல நமக்கு என்ட்ரி ஷார்ட் டேர்முக்காக. ஓகே, நாளைக்கு ஏதாச்சும் கிடைக்குதா பார்ப்போம். இன்னையோட ட்ரேடிங் அவ்வளோதாங்க. ஓகே, நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் வருது, என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத நம்ம நாளையோட வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.